கடைசி ஒரு 2 1/2 வருஷமா பிசினஸ் பீப்பிள் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க கும்பராசியில. இப்ப கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல எந்திரிக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ லாபம் அப்படிங்கிறது பிசினஸ்ல இருக்கவே செய்யும். ஸோ நீங்க என்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்குமே தவிர லாஸ் இருக்காது. ஸோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ ஏறுமுகமா இவங்க கொண்டு போயிடலாம். பட் ஸ்லோ ப்ராசஸிங்கா இருக்கணும். எடுத்த எடுப்பிலே டக்குனு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். எனக்கு நேரம் நல்லா இருக்குல்ல. நான் உடனே எந்திரிக்க போறேன் பிசினஸ்ல இருந்துன்னு அந்த மாரி கிளம்பக்கூடாது. ஸ்லோவா, ஸ்டெடியா இவங்க போயிட்டே இருக்கும்போது ஏன்னா சனியே நிதானத்த குறிக்கிற கிரகம். ஸோ ஸ்லோவா, ஸ்டெடியா, வெல் பிளான்டா இவங்க போம்போது பிசினஸ் கிராஜுவலா குரோத் ஆயிட்டே போகும். அப்போ தொழில் செய்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. மூத்த சகோதரன், இல்ல கூட பிறந்த அண்ணன், தம்பியோட பிசினஸ் பண்றவங்களுக்குமே ரொம்ப லாபகரமா இருக்கும். இவ்வளோ நாள் அந்த பிசினஸ்ல குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும், அந்த பிரச்சனை விலகும். ஃபேமிலி பிசினஸ் எடுத்து பண்றாங்க, இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பல வருஷமா தெரியும். நாங்களே சொந்தக்காரங்க மாரி தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம்னா, அந்த மாதிரி பிசினஸஸுமே கும்பத்துக்கு ரொம்ப நல்லா போகும்.